இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். சத்தீஸ்கரில் ஒரு கிராமத்தில் ஒரு பையனுக்கு கால் வருது. எதிர்த்தாப்பில் பேசுகிறவங்க நான் விராட் கோலி பேசுகிறேன், ஏபிடி வில்லியர்ஸ் பேசுகிறேன், எஸ் தயாள் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு ப்ராங்கு போல் அப்படின்னு இவங்களை வந்து நான் தோனி பேசுகிறேன் இப்படிலாம் கலாய்ச்சிருந்துருக்காங்க. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரியலாக அவங்க வீட்டுக்கு போலீஸ் போகுது. அப்போ தான் தெரியுது ஃபோன் அடித்தவங்கலாம் ஒரிஜினல் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு. இப்படிப்பட்ட சம்பவம் சத்தீஸ்கரில் நடந்துருக்கு. அதை பற்றி தாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடும். முதல்ல என்ன நடந்திருக்குன்னா, சத்தீஸ்கரில் காரியாபந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாவட்டங்க. அந்த மாவட்டத்தில் நார்மலான ஒரு வில்லேஜ் மடகான் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வில்லேஜில் ஒரு 2 பசங்க, ஒரு 20 வயசான மனிஷ் அப்படின்னு சொல்லப்படுற பையன், அவங்க வந்து சரி ஓகே நம்ம சிம்மு வாங்குவோம், புது சிம்மை வாங்குவோம்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கெம்ராஜை அழைச்சிக்கிட்டு அங்கே உள்ளூரில் உள்ள லோக்கல் ஸ்டோருக்கு வந்து போய் சிம்மை வாங்குறாங்க. அப்படி வாங்கி ஃபோனில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை. அப்போ வந்து சரி ஓகே புது சிம்லேயே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவோன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அந்த டிபியில் ரஜத் பட்டிதார் மூஞ்சிருக்கு. என்னடா ரஜத் பட்டிதார் மூஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அதை அப்படியே விட்டுறாங்க. இப்படி நேரங்கள் போக போக இவங்களுக்கு கால் வருது. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இவங்க எடுக்கிறாங்க. அப்படி எதிர்த்தாப்பில் பேசுகிறவர் சொல்கிறாரு, நான் விராட் கோலி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த நம்பர் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு, நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க நம்பருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு சிம்மு வாங்கணும், அது எங்களுக்கு இந்த நம்பர் தான், இப்போ தான் நாங்கள் வாங்கி இதை வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விராட் கோலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அடுத்த வந்து எஸ் தயாள் அடிக்கிறாப்புல. அவர் இது மாதிரி இந்த நம்பர் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட இதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. அடுத்த ஏபிடி வில்லியர்ஸ் அடிக்கிறாப்லையா, அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்று அடிக்கிறாப்புல. அப்படியே அவர் அடித்ததை இவங்க எடுத்து பேசும்போது புரியவே இல்லை. ஏன்னா அவர் இங்கிலீஷில் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரியலை. ஆனால் ஏபிடி வில்லியர்ஸ் சொன்னது மட்டும் இவங்களுக்கு வந்து காதில் விழுந்திருக்கு. இப்படி 3 பேர் அடிச்சிருந்துருக்காங்க. இதில் வந்து அடித்தப்போ வந்து இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, எவனோ ஒருத்தன் தான் நம்மளை வந்து ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நம்பர் வந்து இது கொடுத்துருக்க முடியாது, ஏன்னா அது புது நம்பர் இல்லை. சரி வேறு எவனோ தான் ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒருத்தர் வந்து இது மாதிரி நான் தோனி பேசுகிறேன் அப்படிலாம் கலாய்ச்சதாக சொல்லப்படுது. பட் மெயின் மீடியாவில் அதை பார்க்க முடியல, சில இடங்களில் அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. யாரோ ஒருத்தங்க அடிக்கும்போது நான் தோனி பேசுகிறேன் அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்களாம். ஏன்னா நம்மளே வந்து யோசிச்சு பாருங்களேன், யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு அடித்தா இது மாதிரி விராட் கோலி, தோனி இது மாதிரி பேசினா நம்ம வந்து இது என்ன ப்ராங்க் அப்படின்னு தானே வந்து நினைப்போம். இல்லாட்டி எவனோ ஒருத்தன் சும்மா அவனோட போதைக்கு வந்து அடிச்சிருக்கான் அப்படின்னு தானே வந்து சொல்ல முடியும். இப்படி வந்து வருது, இவங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரியலான கால். இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஜூலை 15 போன மாதம் நடந்ததுங்க. அது ஜூலை 15 ஒரு கால் வருது. நான் தான் ரஜத் பட்டிதார் பேசுகிறேன் அப்படின்னு அடிக்கிறாப்புல. அவர் சொல்கிறாரு, இது என்னோடய நம்பருங்க, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா அதையும் அவங்க என்ன பார்சலாக பண்ணிவிட முடியும், ரஜத் பட்டிதாருக்கு இவங்களுக்குன்னா அட்ரஸாக தெரியும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ரஜத் பட்டிதார் முடிவு பண்ணுறாப்புல, நம்ம வந்து போலீஸுக்கு போய்டுவோம் அப்படின்னு. அப்புறம் போலீஸுக்கு வந்து போகிறாங்க. இப்படி போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து கண்டுபிடிச்சி உடனே இந்த காரியாபந்தில் இந்த வில்லேஜுக்கு வந்து வராங்க. இங்கே வந்து வீடெல்லாம் கண்டுபிடிச்சிட்றாங்க. இங்கே வந்து இந்த மனிஷ்ட வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி வந்துட்டு ஒரு சிம் இருக்குல்ல, அந்த சிம்மு ரஜத் பட்டிதாரோட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இது செலிபிரிட்டியோட சிம்மு அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க வந்து மிரண்டு போகிறாங்க. ஓ அடித்ததெல்லாம் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், எஸ் தயாள் அப்படின்னு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ப்ராங்க் கால்னு நினச்சவங்களுக்கு இது உண்மையான கால்னு தெரிஞ்சால் எப்படி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கேட்டிருக்காங்க, அந்த சிம்மை வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு. அந்த சிம்மு கொடுக்குறது அவரோட விருப்பம் தான் இனிமேல். ஏன்னா ரஜத் பட்டிதார் அவங்க ஒரு சிம்மை வாங்கி அதிலே வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதை 90 நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் போட்டுட்டாங்க. அந்த நம்பர் வந்து அவங்க அந்த சிம் நெட்வொர்க் படி அதை வேறு ஒருத்தவங்களுக்கு அழித்து கொடுத்துருவாங்க. வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த சிம் வந்து போயிடும். அது ரஜத் பட்டிதார் தப்பு. அவர் ரீசார்ஜ் பண்ணி போட்டு வந்துருக்கணும். அவர் அதை பண்ணாததுனால இந்த சிம்மு இந்த மனிஷுக்கு வந்து வந்துடுது. இப்போ இவர் ஆதார் அட்டையில் இவர் பேரில் தான் அந்த சிம்மு வந்து இருக்குது. ஆனால் இந்த பழைய சிம்மு நம்பர் வந்து விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், எஸ் தயாள் இது மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்குது. அவங்க வந்து கால் வந்து அடிக்கலாம் இந்த நம்பருக்கு. ஆனால் இவர் விருப்பம் தான் இந்த நம்பரை கொடுக்குறதா வேணாமா அப்படின்னு. பட் வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க, இது மாதிரி ரஜத் பட்டிதாரும் கேட்டிருக்காரு அப்படின்னோடனே இவங்க பெருந்தன்மையோட நாங்கள் நம்பரை தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க அவங்களோட நம்பரை வந்து கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட. அந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து போய் அடையுது. இது வந்து நடக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அந்த ஊர் ஃபுல்லாக வந்து கொண்டாடுறாங்க. எப்பா விராட் கோலிகிட்ட பேசிட்டேன்ப்பா, ரஜத் பட்டிதார்கிட்ட பேசிட்டப்பா, எஸ் தயாள், ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு ஊரே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் இருக்காங்களாம். அதனால நல்லா பயங்கரமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் பேசிட்டேன்னு.
இதில் அந்த மணிஷன் சொன்னல அவரோட தம்பி சொல்லியிருந்திருப்பாப்புல, ஏங்க இது வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு லக்குங்க அது, இதெல்லாம் எங்களுக்கு வந்து கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம், இப்படிப்பட்ட விஷயம் ரியலாக வந்து நடந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லி தந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து விராட் கோலி இது மாதிரி அடித்தாங்கல்ல, அப்போ எடுத்து பேசினது வந்து மனிஷ் வந்து கிடையாது, மனிஷோட ஃப்ரெண்டு கெம்ராஜ் அப்படிங்கிறவர் தான் பேசியிருந்திருக்காரு. ஏன்னா மனிஷ் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஏதோ எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம எதுக்கு பேசிக்கிட்டுன்னு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. கெம்ராஜ் வந்து பேசியிருந்திருக்காப்புல. இதெல்லாம் வந்து நடந்தது. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவம் வந்திருக்காங்க? எனக்கு வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க, அப்போ வந்து ஒரு சிம் வந்து வாங்கினேன். ஆனால் அந்த சிம்மு வாங்கி ஆன் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு டாக்டர் நம்பர் போல் அது, இது மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஏன்டா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தங்களாம் வந்து அடிக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கேப்புக்குள்ளே அந்த நம்பரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சில மாதமாகவே இப்படி போணுச்சு. நானும் இல்லைன்னு அந்த நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்து அந்த டாக்டரே அடித்தாப்புல, நீங்கள் அந்த நம்பர் வச்சுருக்கிறது ஏன் நம்பர் அப்படின்னு. இப்படி வச்சுருந்தார் அந்த நம்பரை. அவர் வந்து சொன்னார், நான் சேலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அதை நம்ம எங்கே பார்சலாக வந்து பண்ணிவிட முடியும். அதுக்கப்புறம் அந்த சிம்மு எப்பா நம்ம டாக்டர் நம்பர்லாம் வேறு யாராவது நம்பரை வந்திருந்தா நம்ம வந்து அதை பிளாக் பண்ணிட்டு போகலாம் நம்மளுக்கு வர்ற காலம். இது வந்து ஒரு டாக்டரோட நம்பர், கண்டிப்பாக அதிகம் வந்து அடிப்பாங்களா, அது ஒன்றும் பண்ண முடியல. புதுசாக வாங்கின சிம்மை 3 மாதத்தில் கரெக்டி வீச வேண்டியதாகிடுச்சு. அந்த நம்பரை அவர் என்னமோ வாங்கினாரா இல்லை வேறு யாரும் வாங்கினாங்களா அப்படின்னு வந்து தெரியல. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவம் நடந்திருக்காங்க? இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் அதை கீழே கமெண்ட் விட்டுவிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.